நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாகிய சகரியாவிலே புது உடன்படிக்கையின் பலதரப்பட்ட வியாக்கியானங்களை அநேக சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. தேவரே, ராஜாங்கத்தை குறித்து, ஆசாரித்துவத்தை குறித்து, தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து, கிறிஸ்துவானவர் பாடுபடுகிறதை குறித்து, அப்படி வருகை எல்லாவற்றையும் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிற விதம், வருகையை குறித்து எல்லா சத்தியங்களையும் கர்த்தாவே நீர் காண்பித்து வைத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த 3வது பகுதியிலையும் கர்த்தர்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிற உள்ளான செய்தியை நாங்கள் ஆண்டவரே அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகரியா கண்ட தரிசனங்களும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே கடந்த 2 பகுதிகளிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். அந்த 2 செய்தியிலையுமே சகரியா புஸ்தகத்தினுடைய பின்னணியை குறித்தும், சகரியா புஸ்தகத்தை எதற்கு திருஷ்டாந்தமாக தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் நாம் தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தந்தார். இனி வருகிற நாட்களில் முத்திரை மோதிரத்தை குறித்து யாரும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது. முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லிட்டாலே போதும், அது ஆளுகையை குறிக்க, ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நான் மறுக்கல. ஆனா முத்திரை மோதிரம், அந்த மோதிரம் அப்படி சொல்லி வரும்போதே கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையை லூக்கா 15வது அதிகாரத்திலே காண்பிக்கும் போது, இளையகுமாரன், கெட்டுப்போன நிலைமையிலே காணப்பட்டிருந்த இளையகுமாரன், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன், என்மேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னதாய் நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். மனஸ்தாபத்தோடு வரும்போது அவனுக்கு ஒரு மோதிரம் அணிவிக்கப்படுறதை நம் வேதத்திலே பார்க்க முடியும். அதில் நாமும் கூட பிரியமானோர்களே, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற இடத்துல தான் என்றைக்குமே புது உடன்படிக்கையின் சபை வெளிப்படுத்தப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தேவன் சபை குறித்த வெளிப்பாட்டை முதல் முறை வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபை என்கிற பதம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துல தான் பயன்படுத்தப்படுகிறது. அங்கே சொல்லும் போதும், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசுவானவர் சொன்னார். சபையை கட்டுகிற விதத்தை, சபையை கட்டி எழுப்புவேன் என்கிற விதத்தை சகரியாவுக்கு மட்டும் இல்ல, எங்க பேதுருக்கும் தேவன் வெளிப்படுத்தும் போது அதற்கு முதற்கண் தேவன் எதிர்பார்த்திருந்த வெளிப்பாடு என்னவென்றால், குமாரனை குறித்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அப்ப சபை பல சாம்ராஜ்யங்கள், புறஜாதிகளின் சாம்ராஜ்யங்கள் ஆகிய பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரீஸ் என்று சொல்லப்படுற கிரேக்க சாம்ராஜ்யம், அதை தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம், இவைகள் எல்லாம் கடந்து, இவைகள் எல்லாம் மேற்கொண்டு தரமான கர்த்தருடைய மகிமை விளங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலத்தை பார்க்க வேண்டுமேயானால் சபை சொந்த பாவங்களுக்காக முதலாவது மனஸ்தாபப்பட வேண்டும் என்பதை தேவன் எவ்வளவு தெளிவாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அதனாலதான் ஆகாய் பேசும்போதும் சரி, சகரியா பேசும்போதும் சரி, முதலாவது தேவன், அதாவது உங்கள் பிதாக்களின் தேவன், உங்கள் தேவன் உங்கள் பிதாக்களின் மேல் கர்த்தர் கோபமாய் இருந்தார் என்று சொல்லிதான் சகரியா ஆரம்பிப்பார். பார்த்திருக்கீங்களா? 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கோபமாய் இருந்தார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆகாய் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வாக்கியங்களை முதலாவது வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அவர் ஆரம்பிக்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை சீர்படுத்தி தான் ஆண்டவர் மகிமையுள்ள வாசஸ்தலத்தை எழுப்ப முடியும் என்கிற விசேஷித்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்றால் சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் எவ்வளவு அவசியம் என்பதை கர்த்தருடைய சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதத்துல நாம் பார்க்கும்போது சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் சபையை கட்டி எழுப்புகிறார். அதனாலதான் செருபாபேல் நாட்களில் எழுப்பப்பட்ட தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும்,
சாலமோன் நாட்களில் எழுப்பப்பட்ட தேவாலயமாக இருக்கட்டும், மோசேயின் நாட்களில் எழுப்பப்பட்ட தேவனுடைய ஆலயத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், புது உடன்படிக்கையிலே எழுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் கொண்டு ஆண்டவர் எழுப்பின புது உடன்படிக்கையின் சபையாகிய தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும், இது எல்லாத்திற்கும் முன்பாக தேவன் பரிசுத்தத்தை, சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறதை நாம் முதற்கண் பார்க்க வேண்டும். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைப்பாடுகளை தேவன் காண்பித்துக் கொடுப்பதற்கு முன்பாக அது எங்கே காண்பிக்கப்படுகிறது? எடுக்க வேண்டாம், முகவரியா கேளுங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாய் செய்யப்பட வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன இருக்க வேண்டும் என்கிற எல்லா ஒழுங்கையும் குறித்து தேவன் பேசுகிறதற்கு முன்பாக 24வது அதிகாரத்திலே பலிகள் செலுத்தப்படுகிறது. பலியில ரத்தம், அந்த ரத்தம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது. அங்கு கூடியிருந்த ஜனங்கள் மேல் தெளிக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவன் ஜனங்களோடு இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து அவர்களை சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடுதான் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த பேச்சே அங்கு வருகிறது. அப்ப தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும், பலி இல்லாமல், சுத்திகரிப்பு இல்லாமல் சபை இல்லை. தேவன் தமது வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது இல்லை. அது அங்க மட்டும் இல்ல, சாலமோன் தேவனுக்கு கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்டி எழுப்புகிற அந்த நாட்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தாலும், தாவீது என்கிற ராஜா முன்குறித்த இடம் எது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கும், ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இதுவே என்று சொல்லி அதை அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறத 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவ ஏன் கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவேன்னு சொன்னார் தெரியும் பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல, அதாவது எத்தனாவது அதிகாரம்? அப்போ 1 சாமுவேல் 22:1ன்னா, அப்போ அதுக்கு 1 நாளாகமோ 22:1ன்னா அதுக்கு முந்தின அதிகாரம் எந்த அதிகாரம்? 21 வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல தாவீது பாவத்துக்குட்பட்டு ஜனங்களை என்ன சொல்லி, சாத்தானால் ஏவப்பட்டு ஜனங்களை என்ன சொல்லி ஒரு பயங்கரமான அழிவை தேசத்திலே பார்க்கிறார். கர்த்தர் அனுப்பின கொள்ளை நோயிலே 70,000 பேர் செத்தார்கள் என்று சொல்லி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்க முடியும். அவ்வளவு பேர் செத்து மடிகிறாங்க. அப்பதான் ஒரு நாளின் களத்தில் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு அது பெரும் விலை கிரயத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அதில் பலிபீடத்தை கட்டி பலியிட்டதை நம்ம வேதத்துல பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எங்கே பலி செலுத்தப்பட்டு பலிபீடம் ஏற்படுத்தப்பட்டு பலி செலுத்தப்படுகிறதோ, எங்கே கிறிஸ்துவின் சிலுவையும் கிறிஸ்து அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து காண்பிக்கப்படுகிறாரோ, அதை தொடர்ந்துதான் சபை எழுப்பப்படுதலை தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார். இதை குறித்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அப்ப அங்க ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பும் போதும் சரி, சாலமோன் நாட்களில் எழுப்பப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக நடந்ததும் சரி, செருபாபேல் நாட்களில் நீங்க வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3, 4, 5, 6 அதுல விசேஷமா 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் படிப்பீர்கள் என்றால் அதுல வேதத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல ஜனங்கள் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் சொல்லி பின்பகுதியில வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் மாதம் 1 தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. ஃபர்ஸ்ட் பலிபீடம், பலி, முதலாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இது இல்லாமல் கர்த்தருடைய சபை இல்லை. அல்லது சுத்திகரிக்கப்படாதவர்கள் தேவனுடைய சபையாக கட்டி எழுப்பப்பட முடியாது என்பது திண்ணம், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த 3 இடத்துல இப்படிதான் பார்க்கிறோம். புது உடன்படிக்கையில பார்க்கும் போதும் கூட இயேசு கிறிஸ்துவுமே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபந்தன பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல, உங்களை குறித்தும் தேவன் தாமே தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு உங்களை மந்தை முழுவதற்கும் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். அப்ப அங்கேயும் பார்த்தாலும் சபை எப்பதான் எழும்புது? அப்படி இரத்தம் சிந்தப்படுதல். ஃபர்ஸ்ட் அவர் சிலுவைக்கு போகணும். சிலுவையும் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவும், சிலுவையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவும்.
அழுத்தம் கொடுக்கிறேன். சிலுவையும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவும். பழைய உடன்படிக்கை கவனிங்க, அங்கேயும் அழுத்தம் கொடுக்கிறேன். பலிபீடமும் பலிகளும், பலிபீடமும் பலி செலுத்தப்படுதலும். இதற்கு பிறகுதான் கர்த்தர் ஆலயத்தை குறித்து பேசுகிறார். ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபை. ஆரம்பத்திலே நம்ம தியானித்துக் கொண்டே வருகிறோம். சபை என்கிற பதம் என்பது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எங்க முதல் முறையா புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 16:18 பார்த்தோமே, அங்கதான் முதல் முறை சபைங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எந்த அடிப்படையில கர்த்தர் சபையை கட்டுவேங்கிறத காமிச்சு கொடுக்கிறாருன்னா, அதுக்கு முன்னால பேதுருவுக்கு, அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சீசர்களை பார்த்து கேட்கும்போதுதான் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக இவ்விதமாய் சொல்லுகிறார். அதை குறித்து நமக்கு தெரியும். மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவாகிய நீர் தேவகுமாரன், வானத்திலிருந்து வந்தவர். வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து உலகத்தாருடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கு தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்ட பஸ்கா நீர்தான் என்பதை அங்கு பேதுரு வெளிப்பாடா காண்பிக்கும் போதுதான் அந்த இடத்துலதான் அவர் சொல்றார், இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அப்ப இந்த வெளிப்பாடுல தான் சபை எழுப்பப்படுகிறது. சபையை குறித்த வெளிப்பாடு காண்பிக்கப்படுகிறது. அதனாலதான் சகரியா புஸ்தகத்தின் துவக்கத்தை பார்க்கும்போது, உங்க கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கோபமா இருந்தார்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்ப இது எதுக்கான அழைப்பு? இது எதுக்கான அழைப்பு? யார் சொல்றான்னு பார்ப்போம். இது எதுக்கான அழைப்பு? என்னை பார்த்தா சொல்லுங்க, எங்க வர்றதுக்கான அழைப்பு? இல்ல, என்னை பார்த்தாவும் சொல்லுங்க, எங்க வர்றதுக்கான அழைப்பு? சிலுவைக்கு வர்றதுக்கு. என்ன இது பார்த்து தெரியலையோ? இங்க வர்றதுக்கான அழைப்பு. சிலுவைக்கான அழைப்பு. உனக்கு இது நினைச்சேன், இது சபை எப்படி சொல்லிட்டு நினைச்சீங்களோ, இந்த சபை கூடாரத்து வேணும், இது கிடையாது, இதுதான் சபை. அப்போ சிலுவைக்கான அழைப்பு. உங்கள் பிதாக்கள் மேல் அவர் கோபமா இருந்தார்னு சொல்லும்போது, தேவனுடைய உக்கிர கோபம் எப்பந்தான் தனியும், எப்பந்தான் மாறும் அப்படின்னு சொன்னா பைபிள்லே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:36 சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை உடையவனா இருக்கிறவன் ஜீவனை உடையவனா இருக்கிறானா. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருந்தவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். அப்போ முதல்ல சகரியா காண்பித்துக் கொடுக்கும் போது எந்த காட்சி தான் காண்பித்துக் கொடுக்கிறார்? குமாரனை பெறாத நிலையில் சபை இருக்கிறது. அதான் தேவனுடைய கோபத்துக்குள்ளானவர்கள். பைபிள் அப்படித்தானே வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய கோபத்துக்குள்ளான சபையை தேவனுக்கு நேர திருப்புகிறார். அப்ப திருப்பும் போதுதான் சில பகுதிகள் ஆண்டு வெளிப்பாடு கொடுக்கிறார். அதனால சபையை குறித்த வெளிப்பாடு நமக்கு கட்டாயம் தேவை. அப்போ நமக்கு இந்த கல்லின் மேல் சபையை கட்டுன்னு சொல்லும் போது எதை தொடர்ந்து இந்த வெளிப்பாடு தருகிறார் என்றால், கிறிஸ்துவை குறித்த அறிவுல தான் சபை எழுப்பப்படணும், எழுப்பப்படும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பைபிள் காலேஜ் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் இருந்தாங்க. 4 பேரை கூட்டம் சேர்த்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? சபை நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் சொல்லி. இல்லை, அதுக்காக நம்மளும் ஒரு பெருமைக்கு சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. நான் பைபிள் காலேஜ் படிச்சது கிடையாது. பைபிள் காலேஜ் போயிருக்கேன், பைபிள் காலேஜ் பக்கமே போகலன்னு சொல்லக்கூடாது. இல்லை, போயிருக்கேன். கைக்கு வந்தது வாய்க்கிடல மாதிரி சீட்டு கிடைக்கல, அதனால வெளியே வந்துட்டேன். அது தேவனுக்கு நான் உண்மையிலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாங்கள் போயிருந்தா நாங்கெல்லாம் நிற்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க கரெக்டாக சொல்றாங்க, நிற்க முடியாது. உண்மையிலே பிரியமானவர்கள, அதனால இன்னைக்கு எப்படி ஆயிட்டுன்னா, எல்லாம் எடுத்த எடுப்புல எல்லாம் சபையை கட்டு நினைக்காங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, upon this rock I shall build my church அப்படின்னு சொல்றார். I will build my church upon this rock. ராக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 16:18. அந்த ராக்குங்கிற அந்த கல் இருப்பதில், இந்த கல்லின் மேல், அந்த upon this rock அப்படிங்கிறது பெட்ரா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க மூல பதத்துல. பெட்ரா அப்படின்னு போட்டிருக்கு ஒரு கிரேக்க பதத்துல. இதே பதம் தான் 1 கொரிந்தியர் 10:4 பயன்படுத்துறாங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் பெட்ரா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு மனுஷனுடைய, அதான் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் எழுப்பப்பட்டது சபை கிடையாது. அதான் சொன்னேன், தடி எடுத்தவங்க தண்டல்காரன் மாதிரி பைபிள் எடுத்தவங்களாம் இப்ப போதகர்கள் ஆயிட்டாங்க. நீ 4 வசனம் தெரிஞ்சா போதும். சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா எதை வச்சுட்டு கதை ஓட்டுறாங்கன்னா, இது ஐடி பாத்துக்கங்க. நான் யாரு தெரியுமில்ல, பாஸ்டர் பிடிஹெச். அப்ப அந்த இதுல சங்கீதத்துல என்ன போட்டிருக்கு அது தெரியாது, எனக்கு ஐடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல பிரியமானவர்களே, அப்ப மாம்சத்தோடும் மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தலன்னு சொல்லும் போது, அப்ப நம்ம ஞாபகம் வைக்கணும்,
சுயத்தில எழுப்பப்படுறதுக்கு பேரு சபை கிடையாது. மாம்சத்தில இரத்தத்தில எழுப்பப்படுறது சபை கிடையாது. அப்ப எங்கிருந்து வெளிப்பாடு பெறதுலதான் சபையை கட்டுறாரு. அங்கிருந்து வெளிப்பாடு பெற்றவர்களை கொண்டுதான் அவர்கள் மேலதான் சபை ஆண்டு கட்ட முடியும். அவர்களை கொண்டுதான் கட்ட முடியும். அதனால இப்ப அவங்க அங்க ஒரு சபை வந்துட்டு அப்ப நம்மளும் ஒரு சபை வச்சிட வேண்டியதான். அப்புறம் அங்கேயும் அவங்கவுங்க எல்லாம் சபை வைக்காங்க. இது கண்டாள்கள்லாம் சபை வைக்க, அப்ப நம்மளும் ஒரு சபையை வச்சிருவோம். இது சபை கிடையாது. நோக்கத்தை தேவன் பார்க்கிறார். வெளிப்பாடு கிடைக்கணும். கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு இல்லைன்னா சபையை குறித்த வெளிப்பாடை தேவன் வெளிப்படுத்த மாட்டார். எங்க மாம்சமும் இரத்தமும் மேலோங்கி நிற்குதோ அங்க சபையை குறித்த வெளிப்பாடு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அதனாலதான் மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப சபையை கட்டுற எதுக்காக? இப்படி கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட்டுல தான் பிதாவாகிய தேவன் சபையை கட்டி எழுப்புகிற வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவாரான்னு கேட்டா ஆமா. ஏன்னா சபைக்கு தலையே யாருதான்? கிறிஸ்து. அந்த தலையில தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் சாராம்சத்துல நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்க வேண்டும். ஆகையினால்தான் நம்ம இந்த சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனங்களை பார்க்கும்போது, முதல் தரிசனத்துல சிவப்பான குதிரை மேல ஏறி வந்தவரை பார்க்கும்போது உண்மையிலே நான் இந்த காட்சியை இப்படிதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. சிவப்பு அப்படின்னு முதல்ல அந்த வெளிப்பாடு சிவப்புன்னு ஆரம்பிக்கு. ஆதாமுடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. சிவப்பு தான். ஆடம் மீன்ஸ் டு பி ரெட் அப்படின்னு அர்த்தம். ஆதாமுக்கு அர்த்தமே சிவப்பு தான் அர்த்தம். அப்போ நம்முடைய ஆதாமத்தான், நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம், இங்க கூட எழுதி போட்டிருக்கேன், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய பழைய மனுஷன் யாரு? ஆதாம் தானே. பிறப்புல அவன் சரியா தான் இருந்தான். என்றைக்கு விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனி புசித்தானோ அன்றைக்கு பாவம் உள்ளே பிரவேசித்தது. அப்போ அந்த ஆதாம சிலுவைக்கு கொண்டு போனார். நல்ல கவனிங்க. சிவப்பு. அப்போ அந்த சிலுவை மரத்துல சிவப்பானவனை தான் நினைச்சிறாரு. அதுலதான் அவர் தொங்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த சிவப்பான குதிரையில வந்த இந்த தேவனை நான் பார்க்கும்போது, இந்த கர்த்தருடைய தூதனானவரை நான் பார்க்கும்போது, உண்மையிலே சிவப்பான குதிரையை பார்க்கும்போது உண்மையிலே கல்வாரி சிலுவையை தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுலதான் அவர் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப சிலுவையை பற்றி உபதேசம் வேணும். அதனால அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? சபையை குறித்த வெளிப்பாட்டுல 2 இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான். 1 கொரிந்தியர் 2:2 வசனத்துல, 1 கொரிந்தியர் 2 வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒன்றை தவிர சபைக்குள்ள நான் வேற எதையும் பார்க்க கூடாது. அப்போ சகரியா என்கிற ஒரு தேவ மனுஷனுக்குள்ள தீர்க்க தரிசனத்தினால நிரம்பி இருக்கிற. நல்லா பாருங்க. அப்ப சகரியாவுக்குள்ள இருக்கிற இந்த தரிசனத்தை நான் எப்படி எடுக்க வேண்டியது இருக்குன்னா, இப்ப பெயர் அளவுல சொல்லணும் அப்படின்னா, பெயர்படி பர்சன் ஆள் தத்துவத்துல சொல்லணும்னா, தீர்க்க தரிசிக்குள்ள இந்த சிவப்பு நிற குதிரை இருக்கு. தீர்க்க தரிசிக்குள்ள ஒரு சிவப்பு நிற குதிரை காண்பிக்கப்படுது. அப்படிதானே? இங்க காண்பிக்கப்பட்டது, இங்க காண்பிக்கப்பட்டது, இருதயத்திலேயோ மைண்ட்லயோ உள்ள வந்துருச்சு, காண்பிக்கப்படுது. இது பர்சன் ஆள் தத்துவத்துல. இத ஒரு பொருள்ல சொல்லுவோமானால், ஒரு பொருள் அடக்கத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பொருள் அர்த்தத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த சகரியா தீர்க்க தரிசி, அவனுக்குள்ள தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கு. தீர்க்க தரிசனங்களுக்குள்ள இந்த சிவப்பை நீங்களும் நானும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனங்களுக்குள்ள சிவப்பை நீங்களும் நானும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல 31 நிமிஷம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவரை தான் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இந்த தீர்க்க தரிசிக்குள்ள இருக்கிற இந்த தரிசனத்தை நான் பார்க்கும்போது, சிவப்பு குதிரையில அங்க வீட்டு இருக்கிறவர், சிவப்பான ஒண்ணுல அவர் வீட்டு இருக்கிறார், அப்படியே வந்துகிட்டு இருக்கிறார், குதிரையில இருக்கிறார். அப்ப நானும் பாக்குறேன், சிவப்பு பாருங்க, அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு சிலுவை மரத்துல அவர் அங்க பலியா இருக்கிறார். இந்த காட்சியை தொடர்ந்துதான்
கர்த்தருடைய சபையை குறித்த அற்புதமான வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுலதான் நம்ம தொடர்ந்து நம்ம படித்து கொண்டு வந்தோம். 2வது தரிசனமாக நாம் பார்த்தோம். அது என்ன? 4 கொம்புகள். எதுக்கு விரோதமானது? சபைக்கு விரோதமா இருக்கு. நீங்க உடனே 4 கொம்புகள்னு சொல்லி 4 மட்டும் நினைக்க கூடாது. அதுல நிறைய வெளிப்பாடுகள் உண்டு, 4 திசைகள் உண்டு. இப்ப சபைக்கு வந்து 4 ஒரு மனுஷன் எடுத்தாலே 4 திசை இருக்கு. 4வது திசையில இருந்து நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அதான் அந்த 4 கொம்புகள். கொம்பு நல்ல ஜெயம் எடுத்தது. அப்போ நம்மையும் கூட ஒரு காலகட்டத்துல இந்த உலகம் ஜெயித்து தான் இருந்தது. மாம்சம் நம்மளை ஜெயித்து தான் இருந்தது. ஆனா பிற்பாடு ஆண்டவர் வெளிப்பாடுத்துற 4 தொழிலாளிகளை கொண்டு வந்து, அதான் இவங்க எங்க இருந்து வந்தவங்க, இவங்க யாருன்னு கேட்டா, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா, இவர்கள் அந்த 4 கொம்புகளையும் மேற்கொள்ள வந்தவர்கள். எந்த 4 கொம்புகளை? எந்த 4 ராஜ்யபாரம், எந்த 4 புறஜாதிகளுடைய ராஜ்யபாரம், புறஜாதிகளாகிய அந்த ராஜ்யபாரம் சபையை எதிர்த்து நின்னதோ, சபையை தன் கட்டுப்பாட்டுகளை வைத்திருந்ததோ, அதை எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படி 4 தொழிலாளிகள் வெளிப்பட்டார்கள். அப்ப சபைக்கு 2வது ஆண்டு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப குமாரன் சிவப்பான குதிரையில வீற்றிருக்கிற அந்த குமாரனை குறித்த வெளிப்பாட்டுல, சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த வெளிச்சத்துல நம்ம அறிய வேண்டிய சத்தியங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து என்ன செய்தாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசிய நிருபத்துல பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை! கொலோசியர் 2வது அதிகாரத்துல 14, 15, 16 தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நமக்கு எதிரிடையாய் இருந்த அத்தனையும் கையெழுத்து என்ன செய்றார்? கொலைக்கிறார். அப்ப 4 கொம்புகளை 4 தொழிலாளிகள் மேற்கொள்ற இந்த சத்தியத்தை நான் விளங்கிக் கொள்ளணும். எதுலதான் இது புலப்படும் அப்படின்னா, சிவப்பான குதிரையின் காட்சியிலிருந்து தான் இது வெளிப்படும். சிவப்பான குதிரையின் மேல வீற்றிருக்கிறவரை தொடர்ந்து தான் இந்த வெளிப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எதிரிடையா இருக்கிற, அப்ப யூதாவுக்கு எதிரிடையா இருக்கிறது யாருக்கு எதிரிடைங்கிறத தேவன் காமிக்கிறாரு? சபைக்கு எதிரிடை, சபையாகிய நமக்கு எதிரிடை. அப்ப அதனால அந்த ராஜ்யபாரம் வருது. நம்ம எல்லாம் ரோமுக்கு கீழே இல்ல, நம்ம எல்லாரும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நம்ம ரோமுக்கு கீழே இல்ல, ரோம் அங்க வேட்டிக்கன் இருக்கு, நம்ம அவங்களுக்கு கீழே இல்லையே, அமெரிக்காவுக்கு கீழே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோட எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கும் உலகத்துல உலகம், மாமிசம், பிசாஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யபாரம் மாதிரி நம்மளை அப்பப்போ ஆட்டி படைக்கணும்னு சொல்லி நமக்கு எதிராக நிற்கிறது. அவ சபை கட்டி எழுப்பப்படுறதுக்கு முன்னால என்னெல்லாம் வெளிப்பாடு கொடுக்கிறார்னா, இவ்விதமாக தான் நம்ம மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிரடையா இருக்கக்கூடிய புறஜாதிகளின் ஆளுகையை தேவன் தவிடுபடி ஆக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதை தொடர்ந்து தான் அடுத்து காண்பிக்கப்படுது பாருங்க. அளவுகோல் பிடித்திருக்கிற, அதாவது அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷன், அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷனை குறித்து 4வது தரிசனமாக நீங்கள் நானும் பார்க்கிறோம். சகரியா 2வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா 2:1. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். அப்பதான் அவர் சொல்றார், இது என்னன்னு கேட்டா, எருசலேமை அளக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பேசுறாங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த 2வது அதிகாரம் முழுக்க முழுக்க எதை பற்றியது அப்படிங்கறது உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இது முழுக்க முழுக்க ஆண்டவர் தமது ஜனத்திற்கு இரக்கம் பாராட்டுகிறதை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இந்த அளவு குறிக்கிறது அப்படி சொன்னாலே, அதை மீட்கும்படிக்கு அதற்கு ஆதரவாக அவர் இருக்கிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதை தொடர்ந்து பாருங்க. 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 4:5 மட்டும் நான் வாசிக்கிறேன். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். ஏன் மதில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்தடுத்து ஆண்டவர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஜனத்திற்கு பாதுகாப்பாய் அரணாய் இருக்கிறார். அப்ப நமக்கு என்னதான் வெளிப்படையா காண்பிக்கிறான்னு கேட்டா, அவ சுத்தி சுத்தி எதைதான் சொல்ல வர்றாருன்னா, அவ சத்துருக்களை மேற்கொள்றார். முதல்ல நினைச்சார் தம் பக்கமா ஜனங்களை இழுத்து கொள்றார். ஜனங்களுடைய மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் ஜனங்கள் மேல அவர் பட்சமா இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜனத்துக்கு விரோதமா இருக்கிற எதிரிகளை காமிச்சு கொடுக்கிறார். எதிரிகளை அவர் சிதறடிக்கிறத, எதிரிகளை விழத்தள்ளுகிறத தேவன் காண்பிக்கிறார். விழத்தள்ளி இவர்களை பாதுகாக்கிறார். அப்ப அளவு நூல் பிடித்திருந்த இந்த புருஷன் என்கிற இந்த தரிசனம் எருசலேமின் பாதுகாப்பை குறிக்கிறது. எருசலேமின் பாதுகாப்பு. எருசலேமை சுற்றில நான் அக்கினி மதிலா இருப்பேன். இதுலதான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு?
என்ன சொல்வார்? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை சொல்லுவார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சொல்வார். அப்ப அதுக்கு முன்னால 7ஆம் வசனத்துல, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத உடனே ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு நினைக்கலாம். எல்லாரும் தான் பாபிலோன் விட்டு வெளியே வந்து ஏறக்குறைய 15-16 வருஷங்கிட்ட ஆயிட்டு ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். பொதுவாகவே சபை வந்து எழுத்தின்படியா தான் இன்னைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தோம், பாபிலோனை விட்டு வெளியே வந்தோம் என்று நம்ம சொல்லிக் கொள்றோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஏறக்குறைய 430 வருஷம் அடிமைத்தன கட்டிலிருந்து தேவன் தம்முடைய தாசர்களாகிய மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை கொண்டு கர்த்தர் வெளிப்பட பண்ணினான்னு சொல்லி மீகாவில் கூட நீங்கள் நான் வாசிக்க முடியும். இவர்களெல்லாம் அனுப்பி ஆண்டவர் விடுதலையாக்குற விசேஷமாக மோசே தேவன் பயன்படுத்தினார். ஆனா வெளியே வந்தவங்க இருதயத்துல போயிட்டாங்களா இல்லையா? போயிட்டாங்க. அதனாலதான் பாருங்க, இவங்க பாபிலோன்ல இருந்ததும் ஒண்ணுதான், எருசலேமில் இருந்ததும் ஒண்ணுதான் மாதிரி அங்கேயும் அங்கிருந்தும் தேவனுக்கு பிரோஜனம் இல்லாம தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு சம்பந்தப்படாதவைகள்ல இருந்தது போல இங்க வந்து தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு சம்பந்தப்படாத காரியங்களை உட்கார்ந்துட்டாங்களா இல்லையா? உட்கார்ந்துட்டாங்க. அதனாலதான் சில மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கு. பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, இன்னும் அந்த நினைப்புலதான் இருப்பாங்க போல. அப்ப எந்த வருஷம் எப்ப சொல்லப்படுது பாருங்க. இது சொல்லும் போது கிமு 520, அவங்க வெளியே வந்தது எப்போ? 536, 15-16 வருஷம் ஆயிட்டு. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, அவன் அந்த விளங்கிக்கிட வேண்டியது இருக்கு. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்களான்னு கேட்டா வெளியே வந்தது உண்மைதான். எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களா? எகிப்து அடிமைத்தனத்தை பாருங்களேன் உதாரணத்துக்கு, வெளியே வந்தாங்க. ஆனா வசனத்துல போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இவர்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிய, யாருக்கு? மோசைக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 39ஆம் வசனத்துல தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்களாம். அது எடுத்தீங்கன்னா கூட யாரோ ஒருத்தங்க வாசிங்க, தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் போட்டிருக்கு. அதான் திரும்பினா என்ன அர்த்தம்? they turned to Egypt by their hearts. வாசிக்க கேட்கலாம் பாருங்க. கீழ்ப்படிய மனதா இராமல் பாருங்க, இவனை தள்ளிவிட்டு போதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. திரும்பி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செஞ்சாங்க. எங்களுக்கு முன் சில தேவங்களை எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்து வருது, அது இருக்கட்டும். அப்புறம் வான சேனைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் நட்சத்திர ராசியாகிய ரெம்பான் இப்படிலாம் அவங்க சொருபத்தெல்லாம் சப்பரத்தெல்லாம் சுமக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாத்தையும் ஆமோஸ் தீர்க்கதரிசி காமிச்சு கொடுக்கிறார். ஆமோஸ் 5வது அதிகாரம் 25-26 காமிச்சு கொடுக்கிறார். இருக்கட்டும். ஆனா ஜனங்கள் எங்க போயிட்டாங்க பார்த்தீங்களா? இருதயங்கள் எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம பாருங்க, நம்ம உடனே இப்படி சொல்ல, நான் கொலை பையன் பண்ணல, குடிக்கல, நான் களவு செய்யல, உபச்சாரம் பண்ணல, ஆனா இப்போ இது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைச்சாலும் பிரோஜனம் இல்லாத ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல இருந்தாலும் இருதயத்துல எங்க போயிட்டாங்க? எகிப்து திரும்பிட்டாங்க. அப்ப இவங்களும் பாருங்க, பாபிலோன்ல எப்படி தேவனுடைய ஆலயத்தை குறித்த சற்றேனும் கரிசனை இல்லாமல் இருந்தார்களோ அதே போல எருசலேமிலும் அப்படி இருக்காங்க பாருங்க. அப்ப பாத்தீங்களா, அவங்க இருதயம் எல்லாமே இருளாயிட்டு, இடம் தான் மாறி வந்தாங்க, ஆனா மனது என்ன செய்யல? மாறல. அதனாலதான் அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு மதிலா இருக்கிறார். பிரியமானவர்களே, பொதுவா மதில் அப்படின்னு சொன்னாலே மதில ஆண்டவர் ரெச்சிப்பாக்கி வைத்திருக்கிறார் என்று ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கும் எல்லாருக்குமே தெரியும். மதில் பொதுவா ரெச்சிப்பு. ரெச்சிப்புனா என்ன? பாதுகாப்பு குறிகி, மீட்கப்படுதல், பாதுகாப்பு குறிகி. அப்ப கர்த்தர் தான் இஸ்ரவேலுக்கு, யூதாவுக்கு அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்றாரு. அது மதில் இல்லாத வாசஸ்தலம் போல இருக்கு. அதான் காமிச்சு கொடுத்துட்டு அடுத்து சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? அதுக்கு அக்கினி மதிலா இருப்பேன். அதுக்குதான் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை தேவன் 4வது தரிசனத்துல காமிச்சு கொடுக்கிறார். அப்போ அன்று எதை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, இப்ப நல்லா பாருங்க. அப்போ இந்த சபைங்கிறது பாதுகாப்பை பெற்றிருக்கணும். பாதுகாப்பு இருக்கு. அப்ப மீட்கப்படுதல் மட்டும் இல்ல, பாதுகாப்பு தேவை. அதனாலதான் நீங்க ஏசாயா 27வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நினைக்க, 3ஆம் எனக்கு 4ஆன்னு சரியா தெரியல. ஆனா ஏசாயா 27வது அதிகாரம் 4ஆம் வசனம் அல்லது 5ஆம் வசனத்து கூட 3 அல்லது 4 கூட இருக்கும். நான் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை நான் காத்துக்கொள்ளுன்னு சொல்லுவார், இரவு பகல் அதை காத்துக்கொள்ளுன்னு சொல்லுவது எந்த வசனம்? 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு எப்படி பாப்பாராம்? சத்தமா சொல்லுங்க. இரவும் பகலும் என்ன செய்வேன்?
காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதைத்தான் இங்கேயும் செய்றார். அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலா நான் இருப்பேன்னு சொல்லி சொல்றார். அதான் சொல்றார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ இங்க ஏசாயா 27 எதுக்கு அப்புறம் இதை செய்யறேன்னு சொல்றாருன்னா, 27வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இது வந்து எழுத்தின்படி சொல்லிருக்கிறபடி பார்த்தா இது 1000 பேர் அரசாட்சியில நடக்க போற காரியம் தான். நான் மறுக்கல. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, சத்துரு பாருங்க, இந்த சத்துருவை மேற்கொண்டு இதை கொன்று போடுறாரு. கொன்று போட்டதுக்கு பிறகுதான் பைபிள்ல போட்டிருக்கு, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் என்ன செய்யும்? உண்டாரு. திராட்சை தோட்டம் எதை குறிக்கி? சபை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே. இஸ்ரவேல் வம்சம் தான் அந்த திராட்சை தோட்டம். அப்ப சபையை குறிக்கி. நானே செடி, நீங்கள் கொடிகள். அப்ப அது சபை, திராட்சை தோட்டம் சபையை குறிக்கி. அப்ப இங்கேயும் பாருங்க, அக்காலத்துல லிவியாதன் என்கிற அந்த கோணலான சர்ப்பத்தை நினைச்சது வஞ்சிக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து சபை விடுதலை பெற்றாதான் திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்துன்னு சொல்றார். அப்போ சபையை குறித்த வெளிப்பாடு கிடைக்கிறது, வீழ்த்தி அதுக்கப்புறம் பாதுகாக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. திராட்சை தோட்டத்தை வச்சது பெருசா இல்ல, அது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கர்த்தராகிய நான் அதைனா எதை? திராட்சை தோட்டத்தை என்ன செய்வேன்? காப்பாற்றி அடிக்கடி இதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செய்வேன்? அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அப்ப சபைக்கு அடுத்தடுத்து இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார் அனுதினமும். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்மளை சுத்தி இங்க தகரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அக்கினி மதில் இருக்குங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான். பாபிலோன்ல இருந்து வெளியே வந்துட்டோமா அப்படின்னா உங்களை தொடுறான், அவருடைய கண்மணியை தொடுறான்னு அர்த்தம். பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. பாபிலோனை துண்டித்து வர்றவங்களுக்கு, பாபிலோனின் ராஜாவை மேற்கொண்டு வர்றவங்களுக்கு, அந்த ராஜாங்கத்திலிருந்து விடுதலை பெற்று வர்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. இதான் புது உடன்படிக்கையின் சபை கட்டி எழுப்பப்படுகிற திருஷ்டாந்தம். அதனாலதான் அந்த பாதுகாப்புன்னு சொல்றார். அதனாலதான் உன்னத பாட்டுல கூட மணவாட்டியை சபையை குறித்து சொல்லும் போது உன்னத பாட்டு 4:12 சொல்லுகிறது, என் மணவாளி என் சகோதரி நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இந்த மூணையும் பாருங்க. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், அடைப்பு இருக்கு, பாதுகாப்பா இல்லையா? அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள ஏதாவது வர முடியுமா? வர முடியாது. ஏதாவது காட்டு பன்றியில் வர முடியுமா? ஆடு மாடு வந்து பறிக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுக்குள்ள எல்லாரும் தண்ணி எடுக்க முடியுமா? வர முடியாது. ஏன்னா மறைவு கட்டப்பட்டிருக்கு, முத்திரிக்கப்பட்டது, சீல் வச்சாச்சு. முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார் யாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சபை. நல்லவேளை அந்த ஸ்திரீயை சொல்லாம விட்டீங்க. சபை. அப்ப சபையினுடைய ஸ்தானமே காப்பாற்றப்படணும். அதனாலதான் சங்கீதம் 80 எடுக்க வேண்டாம். 80ஆம் சங்கீதத்தில் ஆசா கதறாரு. சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 8 இருந்து மன்னிக்கும் 8, 9, 10 வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை நீ இந்த தேசத்துல நாட்டினே, அது படர்ந்து, அது பெரிய கொடியாகி படர்ந்து தேசமெங்கும் படர்ந்தது. அது நிழல்ல எவ்வளவு இருந்தாங்க. இப்ப ஏன் அதனுடைய அடைப்பை தகர்த்து போட்டி காட்டு பன்றிகள் உழுகிறது? அதுங்களா, அடப்பு தகர்க்கப்பட்டுனா காட்டு பன்றிகள், அதெல்லாம் எதை குறிக்குன்னா மிருக சுபாவங்கள் நம்மளை பிடிச்சிரும். ஏன் நல்லா தானே அன்பா தானே பேசுவார், இவர் என்ன இப்ப திடீர்னு டக்குன்னு கோவப்படுறாரு? காட்டு பன்றிகள் உள்ள வந்துட்டு அடைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கீங்களேன், பியூர், இது கரப்படாத ஜீவியத்தை குறிக்கும். இப்ப அங்கு போனா உன்னதப்பட்டு 4:12 விளக்குன்னா 4 மணி நேரம் கூட காணாது. அவன் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலதான் உன்னத பாட்டினுடைய காரியங்களை தியானிச்சிருக்கோம். நீங்க அதை பார்த்துக்கங்க. அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்போ அதுல எதுவுமே கலப்படம் ஆகாது, அதுல எதுவும் கலங்க முடியாது, அதுல எந்த ஒரு கசப்பும் வர முடியாது, அதுல எதுவும் கரைப்படாத ஒரு சபை. இங்கே அதுதான் காமிச்சு கொடுக்கிறார். அதனாலதான் வேதாகமத்திலே முதல் புஸ்தகம் சொல்லி எதை சொல்லுவாங்க? முதல்ல கொடுக்கப்பட்டது ஆதியாகமம், எழுதப்பட்டது எதுதான்? யோபு புஸ்தகம் சொல்லுவாங்க. யோபு புஸ்தகத்தை திறந்தாலே முதல்ல என்னதான் இருக்கு தெரியுமா? அடைக்கப்பட்ட ஒரு வீட்டை தான் ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாரு. உண்மையா இல்லையா? அடைக்கப்பட்டு நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? எங்க
யோபு அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றான் சாத்தான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கப்பட்ட அனுபவம். இதுதான் அவன் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமனும், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான தேவ மனுஷன். அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா, சாத்தான் எப்பவுமே ஆண்டவர் கேட்காரு, யோபு மேல் கவனம் வைத்தேன் கேட்காரு. 2 இடத்துல கேட்காரு. முதல் அதிகாரத்திலையும் கேட்காரு, முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் கேட்காரு, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் கேட்காரு, நீ அவன் மேல் கவனம் வைத்தேன் கேட்காரு. என்ன கவனம்? உத்தமனும் நீதிமானும். அதுதான் அவன் காமிக்காரு. இன்னைக்கு ஊழியர்கள் எதை காமிச்சு கொடுப்போம்னா, அவங்களை கவனிச்சிங்களா, வால்வோ கார் வச்சிருக்காங்க, அவங்க கவனிச்சிங்களா, கவர்மெண்ட்ல வேலை பார்க்காங்க, பார்த்தீங்களா, பாருங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கி, அவங்களுக்கு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கான நிலம் வச்சிருக்காங்க. இந்த கவனம் இல்லை. தேவன் எதுல கவனமா இருக்காரு பார்த்தீங்களா? 2 நேரமும் சாத்தான்ட்ட யோபு பத்தி பேசும்போது என்னதான் சொன்னாரு? யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அவனுக்கு எவ்வளவு ஏர் மாடுகள் இருக்கு தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு ஒட்டகங்கள் இருக்குன்னு கவனித்தாயா, அவனுக்கு எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கு அப்படியே சொன்னாரு? இல்ல. அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அழகா இருக்கு, எதுவுமே கிடையாது. மெட்டீரியலிசத்தை அவர் மெட்டீரியலுக்குள்ள வரவே இல்லை. அவருடைய கவனம் எல்லாம் எது மேல தெரியுமா? அவனுடைய உத்தமம், அவனுடைய நீதி, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இருதயம், இதுலயே கவனமா இருக்கார். அவன் சாத்தானுடைய கவனம் எது தெரியுமா? அவனுக்கு இது கொடுத்திருக்கிறீர், எல்லாம் தந்திருக்கிறீர். பார்த்தீங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, பல கூட்டங்கள்ல இன்னைக்கு அறிவிக்கப்படுகிறது நம்முடைய கவனங்களை ஈர்க்கக்கூடிய செய்திகள்லாம் யார் கொண்டு வர்றதுங்கிறது நீங்களே கவனிச்சுக்கங்க. யார் தான் அந்த கவனத்துக்கு நேரம் கொண்டு போவான்னு பாருங்க. ஆண்டவர் 2 பேரும் கவனத்துக்குள் கொண்டு வராங்க. ஆண்டவர் தேவன் சாத்தான இந்த கவனத்துக்கு நேரம் கொண்டு வர்றாரு, கவனம் வைத்தாயான்னு சொல்லி. சாத்தான் என்ன கவனத்துக்கு கொண்டு வர்றான்? விருதாவா அவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீ, அவனுடைய கவனம் அதுல இருக்கு. பிரியமானவர்களே, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, முதல் குடும்பம் வேலி அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கு. அதையும் தேவன் எப்படி காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? அன்றாட நாட்கள்ல யோபு முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு, என் குமாரர் ஒருவேளை விருந்து நாள் அவரவர் விருந்து செய்கிற நாள் முடிகிற போது என் பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்யறான், என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்களோ என்று நினைத்து அவங்களுக்கு தக்க அந்த லக்கத்துக்கு தக்க என்ன செய்யறான், சர்வாங்க தகன பலிகளை அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப அடுத்தடுத்து காரியங்களை பார்க்க போறோம். வேலி அடைக்கப்பட்ட இடத்துல சபை காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்து 3வது அதிகாரத்துக்கு வர்றோம். சகரியா 3வது அதிகாரம். இது எத்தனாவது தரிசனம்? 5வது தரிசனம். சீக்கிரம் பார்த்துடலாம், ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பார்த்துடலாம். 5வது தரிசனத்துல யோசுவாவை தேவன் அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். இது எதை குறிக்கும் அப்படின்னா, யோசுவாவின் சுத்திகரிப்பு. இந்த தரிசனத்துல யோசுவாவின் சுத்திகரிப்பு. அப்ப யோசுவா யார்? பிரதான ஆசாரியன். நல்ல கவனிங்க, முதல் 4 தரிசனங்களுக்கு பிறகு 5வது தரிசனம் தான் கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட, கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட தரிசனமா இருக்கு. ஏன்னா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தாலே அடுத்து என்னது? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறதுக்கான கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆயத்தங்களை காண்பிக்கிறார். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம சுத்திகரிக்க நம்ம சரியில்லை அப்படின்னா, அதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் அன்று பேசுவார். அதுக்கப்புறம் தான் ஆசாரிய ஊழியம்லாம் நான் சொல்றேன் 2வது தான், செகண்டரி தான். நான் முழு நேரமா ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறோம், எந்த இடத்துலையும் சம்பளம் வாங்கல, விசுவாச ஊழியம் தான். ஆனாலும் நான் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. என்னைக்குமே மினிஸ்ட்ரி இஸ் செகண்டரி, லைஃப் இஸ் பிரைமரி. அதான் லைஃப் இஸ் பிரைமரி. வாழ்க்கை தான், ஜீவியம் தான் முதன்மையானது, மறந்துடாதீங்க. அதனாலதான் முதல்ல கண்ட 4மே ஜீவியத்துக்கு அடுத்தது. இப்ப அடுத்து பார்க்க போறதான் நியாய தீர்ப்புக்கு அடுத்த காரியங்களை பார்க்க போறோம். வருகை குறித்த, அதாவது நியாய தீர்ப்புக்கான காரியங்களும், ஊழியத்தை குறித்த காரியங்களும், வருகை குறித்த, அதாவது நியாய தீர்ப்பு குறித்த காரியங்களும் பார்க்க போறோம். ஆனா இப்ப பாருங்க, 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். எப்படி? யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இந்த ஊழியக்காரனை பார்த்தீங்களா? சாத்தானும் தேவை, கர்த்தரும் தேவை. ஒரு பக்கத்துல கர்த்தர், ஒரு பக்கத்திலே சாத்தான். அப்பப்ப இங்கேயும் கை கொடுத்துக்கலாம், அப்பப்ப அங்கேயும் கை கொடுத்துக்கலாம். இந்த 2ம் கெட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதுலதான் யோசுவாவை ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்ப ஆண்டவர் எதை சரிப்படுத்த விரும்புறாருன்னா, ஊழியத்தை, ஆசாரிய ஊழியத்தை சரிப்படுத்த விரும்புகிறார். நீங்க எப்பவுமே இப்படி பிரிச்சிடாதீங்க. நான் இதுல எழுத்தின்படியான பொருளாகத்தான் முதல்ல சொல்றேன். முதல் 4 சபையை குறித்ததும், அதுக்கு அடுத்து ஊழியத்தை குறித்து வருகிறான்னு சொல்றேன். ஆனா நம்மளே புது உடன்படிக்கையில் ஆசாரிகள் இருக்கிறோமா இல்லையா? ஆசாரிகள் தான். அப்ப யோசுவாவை காண்பிக்கிறார் அப்படின்னா நம்மளே ஆண்டவர் காண்பிக்கிறார் தான் இன்னொரு விதத்துல அர்த்தம். அப்போ யோசுவாவுக்கு முன்பாக யார் இருக்கிறார்? கர்த்தருடைய
தூதன் இருக்கிறார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். வலது பக்கத்துல விரோதம் செய்ய யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். அப்போ ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா தியானிச்சுன்னா டைம் போயிடும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருந்தான். பொதுவா அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியனுக்குன்னு சொல்லி ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க. அது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டிருந்த பரிசுத்த வஸ்திரங்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் யாத்திராமம் 29 நினைக்கிறேன், 29:12 பாருங்களேன். முன்னாட்கள பார்த்து ஞாபகம் இருக்கு. யாத்திராமம் 29:12 நான் எங்க இருக்கு பாக்குறேன். 29:5 இருந்து இருக்கு. 5, 6, 7 பார்த்தா அவங்களுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டது அந்த இதெல்லாம் காமிக்கிறார். அவனுடைய பரிசுத்த வஸ்திரங்களை பின் வைத்து போகணும் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் சொல்லுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வஸ்திரங்கள் எல்லாம். 21 வசனத்துல பாருங்க, யாத்திராமம் 29:21 அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமாகும்படிக்கு அதிலெல்லாம் தெளிப்பாங்க. அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற ரத்தத்தின் மேல் அபிஷேகத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து எடுத்து தெளிக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு அது பரிசுத்த வஸ்திரமாக காணப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, பரிசுத்த வஸ்திரங்களாய் காணப்பட்டிருந்தது. அது 29 அதிகாரம் கடைசியில வரும்போதும் 44 வசனத்திலையும் போட்டிருக்கு. 44 அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்றார்? பரிசுத்தமாக்குகிறார். அப்போ இந்த பரிசுத்த வஸ்திரம் ஆசாரி ஊழியத்துக்கு தேவை. அதனாலதான் பாருங்க, வஸ்திரமும் பரிசுத்தம், நெற்றியில பட்டம் ஒரு பட்டம் இருந்துச்சு, அதுவும் பரிசுத்தம் தான். ஏன்னா அங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லி அங்க எழுதணும். அதெல்லாம் குறித்து அங்க யாத்திராமத்து புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. யாத்திராம புஸ்தகத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லியே 28வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு பட்டம் நெற்றியில அவ என்ன செய்யணும்? அணிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த நெற்றி, அவனுடைய உடுப்பு எல்லாமே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவின் குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவனுடைய வஸ்திரங்களை கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பாகையை தான் வருவார். பாகைன்னா எங்க? இங்க நெற்றிக்கு வந்துருந்தார். தலை தலை நெற்றிக்கு வந்துருந்தார். அப்போ சகரியா 3வது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவனுடைய வஸ்திரங்களை முதல்ல மாத்துகிறார். 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல வஸ்திரங்களை மாத்துறார். அதுதான் அக்கிரமத்தை நீக்குகிறார். 5ஆம் வசனத்துல அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக, அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். வஸ்திரங்களும் இங்க பாகையும் தரிப்பிக்கப்பட்டதை நீங்களும் நானும் இங்க கவனிக்கிறோம். இங்கதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்க கிளை எண்ணப்பட்ட தாசனை நான் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன்னு சொல்லி இங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா இங்க காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப யோசுவாவை அங்க உட்கார வச்சு யோசுவாவுக்கு இன்னொரு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். அப்போ இங்க ஊழியத்தை காண்பிக்கிற விஷயத்துல என்னைக்குமே நம்ம எல்லாருமே நமக்கு மாதிரி கிறிஸ்து அப்படிங்கிறத நோக்கணும். அதனாலதான் பிரதான ஆசாரியனாக யோசுவா இருந்தாலும் கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் அழைத்து கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றார், வரப்பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசன் என்று சொல்லும்போது தாசன்கிற வார்த்தை ஏன் இங்க பயன்படுத்துறார் அப்படின்னு கேட்டா, யோசுவாவும் ஊழியக்காரனாய் இங்கு காண்பிக்கப்படுறார். தாசன்னாலும் என்ன அர்த்தம் தான்? ஊழியக்காரன் தான், சர்வன்ட். தாசன்னா சிலவங்க கர்த்தருடைய தாசன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெரிய உச்சிக்கு ஏறிடுறாங்க. ஏதோ தாசன் அப்படின்னு சொன்ன உடனே, தாசன்னா பைபிள்ல தாசன் என்ன அர்த்தம்? சர்வன்ட், பணிவிடைக்காரன், வேலைக்காரன் அர்த்தம். அதை கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னா அவங்களுக்கு புரியல. தாசன் சொன்ன எப்படி? இப்போ இந்த அங்கி கருப்பு கயிறு கட்டினவங்கள சாரும் கூப்பிட்டீங்கன்னா கோவம் வந்துடும். சாரும் கூப்பிட்டா கோவம் வந்துடும். வெள்ளை கயிறு கட்டினவங்கள ஐயான்னு கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. அப்ப அவங்கள ஐயான்னு கூப்பிடணும். கருப்பு கயிறு கட்டினவங்க என்ன செய்யணும்? ஐயான்னு கூப்பிடணும். வெள்ளை கயிறு கட்டினவங்கள சாரும் கூப்பிடணும். ஐயோ பாவம், இந்த கூட உங்களுக்கு தெரியாம நீங்க 4 வருஷம் என்னத்தை படிச்சீங்க? சாருங்கிறது தான் தமிழ் என்னது? ஐயா. ஐயாவுக்கு தான் இங்கிலீஷ்ல என்னது? சாரு. ஆனா சாருன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க என்னத்தை சொல்ல? சார்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க பகைக்கப்படணும்னா நீங்க சாருன்னு கூப்பிட்டுருங்க. நீங்க நிச்சயமா பகைக்கப்படுவீங்க. நீங்க எந்த இதுக்கும் போகவே முடியாது. அவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து எது கூட போக முடியாது. நீங்க ஐயா 4 தடவை சொன்னா போதும். பாவுங்க, வெளிச்சமே கிடையாது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற வசனங்களானது ஆண்டவர் யாரை முன்னிறுத்துறார் பார்த்தீங்களா? இதை நீங்க கவனிக்கப்படத்தக்கது என்னன்னா, யோசுவா பிரதான ஆசாரியன் தான். ஆனா அவன் யாரை தான் பார்க்கணும்னு சொல்லி இங்க ஏற்படுத்துறார் பாருங்க. 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள்,
உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே கல் 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா, இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரே கல் அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். அந்த கல் தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அப்ப இந்த கல்லை காண்பித்துட்டு அதுக்கு மேல அவர் சொல்றாரு பாருங்க, இந்த கல்லின் மேல 7 கண்கள் இருக்குன்னு சொல்றார். இதத்தான் அங்க யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல யூதா கோத்திரத்து சிங்கத்தை பார்த்தவர், அதுக்கு அடுத்த வசனத்துல 6ஆம் வசனத்துல இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பானவரை கண்டு, அவருக்கு எத்தனை கண்கள் இருந்ததுன்னு சொல்ற? 7 கண்கள் இருந்ததுன்னு சொல்றார். எங்க? வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம், மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண்கள் இருந்துச்சு? மறக்க மாட்டீங்களே. 7 கண்கள் உள்ள ஆட்டுக்குட்டியை பார்த்திருக்கீங்களா? வெளியில உலகத்துல எங்கேயா பார்த்திருக்கீங்களா? 7 கண்கள் உள்ள ஆட்டுக்குட்டி. ஆனா இங்க நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 கண்களும் எதுக்கா? பூமி எங்கும் அங்க எழுப்பப்படுற 7 ஆவிகள் போட்டிருக்கு. இங்க அதான் சொல்றாரு பாருங்க. அப்ப அக்கிரமத்தை எல்லாம் நினைச்சுவேன், இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில நீக்கி போடுவேன்னு சொல்றார். அப்ப இந்த கண்கள் தான் நம்ம பார்க்குது. அதான் அந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்துல திராட்சை செடியின் கீழ் அத்திமரத்தின் கீழ் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதெல்லாம் இளைப்பாறுதலை காண்பிக்கிறார். இளைப்பாறுதல். அப்ப ஆசாரிய ஊழியத்துல தான் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அப்ப ஆசாரிய ஊழியம் சொல்லும் போது உண்மையாவே ஊழியர்கள் மூலமா தேவன் தமது சபையை இளைப்பாறுதலுக்கு உட்பட பண்றார். பிரியமானவர்களே, திராட்சை செடி அத்திமரத்துக்கு கீழே இருக்கிற அனுபவங்கிறது எது தெரியுமா? நீங்க மீகா 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்றார்? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் தன் தன் அத்திமரத்தின் கீழிலும் என்ன செய்வான்? இருப்பான்னு சொல்றார். சுகமா இருப்பான்னு சொல்றார். புரியுதா? அப்ப அத்திமரத்துக்கு கீழே திராட்சை செடியின் கீழே இருக்கிற அனுபவங்கிறது இது ஒரு வழக்கு சொல். அவனவன் ஜனங்கள் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் இருக்கிற அனுபவங்கிறது இளைப்பாறுதல் குறிக்கி, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் குறிக்கி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை நடத்தக்கூடிய சரியான மேய்ப்பன் இருப்பார் அப்படின்னு சொன்னா, சரியான இந்த பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவினால் நீங்களும் நானும் நடத்தப்படுவோம் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் நாங்க. அதுதான் இங்க வெளிப்படையா காமிக்கிறார். அதனாலதான் அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று செய்தியை கர்த்தர் சொல்றான்னு பாக்குறோம். அப்ப அத்திமரத்தின் கீழையும் என்னது? திராட்சையின் கீழையும் வரப்பைக்கப்பட்டது மீக 4 நாள்ல இருக்கா இல்லையா? மீக 4 நாள்ல இருக்கு. சாலமோனுடைய ஆட்சி பாரத்திலையும் பாருங்க. இப்ப மீக 4வது இதாவது நம்ம 1000 வருட அரசாட்சி கடையில சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் எதுக்கு சொல்லனா, கான்செப்ட் கவனிங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும்போது, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் எப்படி குடியிருந்தார்கள்? சுகமாய் குடியிருந்தார்கள். ஏன்னா சுத்தி இருக்கிற சத்துருக்கள் ராஜாக்கள் எல்லாத்தையும் ஆண்டு நினைச்சாரு, அடக்கிட்டார். அப்போ இங்க 2 ஆசாரியன் காண்பிக்கப்படுறாங்க. ஒன்னு பூமிக்குரிய ஆசாரியன், இன்னொன்னு கிளை என்னும் நாமமுடைய என் தாசனை வரவழைப்பேன். அப்போ இங்க 2 பேர் காண்பிக்கப்படுறாங்க. ஒண்ணு யார் அப்படின்னு கேட்டா, இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியன், இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் இதுக்கு முன் அடையாளமாகவே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா காண்பிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, அப்ப சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்கிறவர்களால அந்த காலத்து ஜனங்கள் நிச்சயமாவே எதுக்கு கீழே தான் இருப்பாங்க? சமாதானத்துக்கு கீழே தான் இருப்பாங்க. சமாதானம் இளைப்பாறுதல் எங்க இருக்கும்? இன்னைக்கு ஏன் சபை சங்கடப்படுது? நிறைய பேருக்கு கவலையே கார் வாங்கலைங்கிற கவலை தான் பயங்கர பெரிய கவலையா இருக்கு. வீடு கட்ட முடியலையேங்கிற கவலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு போகிற இடம் அப்படி. தப்பா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க போய் சிக்கி கொண்ட இடம் அப்படி. ஏன்னா அவருக்குள்ளேயும் நடத்துகிற மேய்ப்பர்கள் பொருளாசையும் பணாசையும் உடையவர்களா இருக்கும்போது, அப்புறம் ஆடுகள் என்ன பரிசுத்தவாட்டிகளாக இருக்கும்? அவங்களும் அதேதான். இந்த அவர்கள் ஏக்கத்தை அப்படி இவங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. உன்னால நான் ஐஸ்வர்யமான, என்னால நீ ஐஸ்வர்யமாகுன்னு சொல்லி நீ ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாய், உனக்கு ஐஸ்வர்யத்துக்கு ஏற்ற பிரசங்கத்தையும் நான் பண்ணி விடுகிறேன். இல்ல, எல்லா அக்கிரமத்தையும் கர்த்தர் வேரோடு அகற்றுகிறார். அவர் ஆசாரியனுடைய ஊழியம் என்ன? எதுக்காக ஏற்படுத்துறார்? ஏற்படுத்தினதுக்கு பிறகு வெளிப்பாடு தர்றார். நான் தேசத்திலே அக்கிரமத்தை நீக்கி போடுவேன்னு சொல்றார். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன?
இந்த தேசங்கிறது யாருடைய கண்ட்ரோல்? முழு தேசத்துக்குமே யாரு தான் பிரதான ஆசாரியன்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு யோசுவா. அப்ப நமக்கு கிறிஸ்து இயேசு தான். அப்போ ஆசாரியனை ஏற்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வேதம் சொல்லுது. அப்ப சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில ஆசாரியன் ஏற்படுத்தப்பட்டா அந்த தேசம் ஃபுல்லா என்னது? அக்கிரமம் நீங்கி சுகமாய் தங்கி இருக்கும். அப்ப ஆண்டவர் பிரதான ஆசாரியனை எனக்கு காண்பித்தார்னு சொல்றார். அப்ப இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டா, இதுதான் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட, இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவங்கள் உள்ள ஆசாரியர்கள் நம்மளை நடத்தும் போது, மேல் மட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய பொறுப்பாய் மூப்பர்கள், அதான் புது உடன்படிக்கையில மூப்பர்கள் ஏற்படுத்துறாங்க. மூப்பர்கள், இப்படிப்பட்ட மூப்பர்கள், சுத்திகரிக்கப்பட்ட மூப்பர்கள் ஜனத்தை நடத்தும் போது அந்த சபை நிச்சயமா சுத்திகரிப்புகளையும் வரும். இன்னொரு என்ன இடம்? சுகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தேவன் காண்பிக்கிறார். அதுக்கு அடுத்த தரிசனத்தை நாம் பார்க்கும்போது 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது இங்கதான் ஆண்டவர் எதை 4வது அதிகாரத்துக்கு வரும்போது பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும், இதுதான் 6வது தரிசனம். பொன் குத்து விளக்கும், சத்தமா சொல்லுங்க, பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும், பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும், இதுதான் 6வது தரிசனம். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இங்க என்ன பொன் குத்து விளக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? குத்து விளக்க பொதுவா கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் சொல்வார் உண்டு. ஆனா குத்து விளக்கு அப்படிங்கிறது ஏன்னா அது பிரகாசிக்கு அப்படின்னு சொல்வது உண்டு பொதுவா. அதனால குத்து விளக்குல இருந்து வடிகிற அந்த அபிஷேகம் கிறிஸ்துட்டு இருந்து பாய்ந்து வருகிற அபிஷேகத்துக்கு அடையாளமாகவும் பொருள்படும். நான் இல்ல, நான் மறுக்கல, இதுதான் 100% உண்மை. ஆனா ஒரு இடத்துல நீங்க குழம்பிடக்கூடாது. நீங்க அதாவது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ சரிதானே? குத்து விளக்கு யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம் தான். ஏன்னா கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். சபைனாலே கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அப்படிதான் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ சபை, நீ கண்ட குத்து விளக்குகளும் என்ன குத்து? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரை அவர் கண்டார். அப்ப அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போதுதான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப சபை அபிஷேகம் பெற்றிருக்கிற, அபிஷேகத்தின் நிறைவை பெற்றிருக்கிற அனுபவத்தை வசனம் காண்பிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், மீண்டும் சொல்றேன், தனித்து அபிஷேகம் பெறுவதற்கு புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்திலுமே எவிடன்ஸ் கிடையாது. மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். திருச்சபை அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம இதுக்கு முன்னால் உள்ள பைபிள் ஸ்டடியில தியானித்தோம். தனித்து அபிஷேகம் பெறுவதற்குன்னு சொல்லி அக்கினி அபிஷேகம், வல்லமை அபிஷேகம், அப்படிப்பட்ட எந்த அபிஷேகமும் சொல்லி பைபிள்ல கிடையாது. தனித்து அபிஷேகம் பெற்றாங்கன்னு சொல்லி பைபிள்ல எந்த எவிடன்ஸும் கிடையாது. எங்க புது உடன்படிக்கை குறித்து சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல நமக்கு மொத்தமே சபை பெற்றிருந்த அபிஷேகம் அப்படிங்கிறதுல 3 எவிடன்ஸ் தான் இருக்கு. 3 வசன ஆதாரங்கள் இருக்கு. ஒன்று, அதாவது 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல இருக்கு 21-22. இன்னொன்னு 1 யோவான் 2வது அதிகாரத்துல 2 நேரம் சொல்றார். நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்றீர்கள். நீங்கள் பெற்ற ப்ளூரல்ல, பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலையும் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனின் போட்டிருக்கு. தனித்து அபிஷேகம் பெறுவதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல கிடையாது. அதை மறந்துடாதீங்க, எல்லாம் நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏன்னா முதல்ல ரட்சிக்கப்படணும், அதுக்கு ஒரு அபிஷேகம் பெறதுக்கு காத்திருக்கணும். நான் கேட்கேன், அப்ப நீ ரட்சிக்கப்படும் போது யாரோட இணையிற? சாத்தானோட இணையிறியா? நான் அதான் கேள்வி கேட்கேன். நம்ம எல்லாரும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போதே பைபிள் தெளிவா சொல்லுது, ரட்சிக்கப்படும் போதே நாம் கிறிஸ்துவின் அவயமா மாறுறோம். உலகத்தின் அவயமா இருந்தவங்க, ஆதாமின் அவயமா இருந்தவங்க, இப்ப நம்ம கிறிஸ்துவின் அவயமா மாறுறோம். அப்ப அவயமாகி தலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் என்று கொலோசியர் 1:18 வாசிக்கிறோமே. அப்ப தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுட்டோம். இப்ப இணைக்கப்படும் போது தனியான அபிஷேகத்துக்கு காத்திருக்கணும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை அவமதிக்கிறேன் என்று அர்த்தம். கிறிஸ்து அபிஷேகம் பெறாதவரா? கிறிஸ்துனாலே என்ன அர்த்தம் தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஏசாயா 61வது அதிகாரம் 1 வசனத்திலும் கூட, கர்த்தராகிய ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நான் அனாதையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்து தம்மை குறித்து சொல்றார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தின் சாரத்துக்கு உள்ளானவர்களும் இல்லையா? உள்ளான. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல தனித்து அபிஷேகம் பெற்ற ஒரு சாட்சி கூட கிடையாது, ஒரு சான்று கூட கிடையாது. 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல,
1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல ரெண்டு நேரம், இந்த 3 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. பன்மையில தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றீர்கள். 2 கொரிந்தியர் 1 சொல்லும்போது நம்மை ஆவி என்னும் அச்சாரத்தினால் முத்திரித்து நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப நம்மை, நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது பன்மையில இருக்கு. வசனத்தை விசுவாசிங்க, இல்லைன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க, அது ஆபத்து. அப்ப நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது அந்த அபிஷேகத்தின் சாரத்துக்கு உள்ளாயிருந்தோம். இப்ப பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் எதற்கு அடையாளமா இருக்கிறார்? யாருக்கு முன்னிழலா இருக்கிறார்? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் யாருக்கு முன்னிழல்? கிறிஸ்து. எபிரேயர் 5 அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னிழலா அன்னைக்கு பிரதான ஆசாரியன், புது உடன்படிக்கையில கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப பிரதான ஆசாரியன்கிற ஸ்தானத்துல முன் அடையாளமா யார் இருக்கிறா? ஆரோன். அப்போ 133ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது, ஏற்கனவே தியானிச்சிருந்தால் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். 133ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது பைபிள்ல போட்டிருக்கு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இதான் என்ன கூடி வருதல்? சபை கூடி வருதல், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? சகோதரரா இல்ல, அந்நியர்களா இருந்தோம். இப்ப சகோதரர் அப்படிங்கிற சபையா ஆண்டு நம்ம மாத்திட்டார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சபைங்கிற இடத்துக்கு வந்துச்சு. அதான் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. அடுத்த வசனத்துல சொல்ற 133ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அப்புறம் எர்மோன் மலையின் மேல வருகிற அந்த பனிக்கும் ஒப்பா இருக்கிறது, அங்கே ஆண்டவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிற கட்டளையிடுகிறாரா. அப்போ சகோதரர் கூடி வருவது எதுக்கு அடையாளமா இருக்கு? பைபிள் அர்த்தத்தை வச்சு சொல்லுங்க. அந்த நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அந்த தைலம், ஆரோன் குமாரனுக்கு முன் நிழல், அப்படித்தானே? அப்ப அவன் மேல வார்க்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனுக்குள்ளாக இறங்கி எங்க வடியுது? தாடி அப்புறம் அங்கியில இறங்குது. சரீர அவயவங்களை நினைக்கலையா? அப்போ கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரோடு இணைக்கப்பட்ட சபை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்புறம் அவருடைய அபிஷேகத்தின் சாரத்துக்கு பங்குள்ளதா மாறுகிறதா இல்லையா? மாறு. இல்லைன்னா வசனத்தை விசுவாசிகள் அர்த்தம். இதுக்கு தனியா காத்திருந்து என்ன செய்யணும்? காத்திருந்து ஒரு காத்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, ஒரு புகை வர்ற மாதிரி பாருங்க, ஒரு காட்சி வரும், புறா இறங்கி வரும், கழுகு வரும், கழுத வரும், குதிரை வரும். எவ்வளவு மோசடி பார்த்தீங்களா? தயவு செய்து வஞ்சிக்கப்படாதீங்க. அபிஷேகத்தை குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனாலதான் குத்து விளக்கு அதுல இருந்து வெளிவர்ற அந்த அபிஷேகத்தை 2 நபர்களுக்கு அடையாளமா சொல்ற 2 ஒளியோ மரங்கள். அவங்க யாருன்னா, பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிற அவருடைய சமூகத்துல இருக்கிறவன் சொல்லும்போது, இங்க எழுத்தின்படி அவர் காண்பித்து கொடுக்கிற அந்த 2 புருஷர் யாருன்னா, ஒன்னு செயல்திலின் குமாரனாகிய செருபாபேல், இன்னொன்று பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இதுதான் எப்பவுமே ஞாபகம் வைக்கணும். நம் பெற்ற அபிஷேகமே ஏன் இந்த 2 பேர் ஆண்டு கொண்டு வர்றார்? இவங்க 2 தான் கொண்டு வர்றார். ஏன் இந்த 2 பேரை கொண்டு வர்றாருன்னா, ஒருவன் ராஜஸ்தானத்துக்கு அடையாளம், இன்னொருவன் ஆசாரியனுக்கு அடையாளம். ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப புது உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில எப்படி அன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நம்ம எப்படி ஆயிருந்தோம்? ஆசாரியர்களும் ராஜாக்கள். நமக்கு தனியா வேற ஏதாவது அபிஷேகம் வேணுமா? அபிஷேகம் வேணும்னா நீங்க இயேசுவின் ரத்தத்தை நம்பலன்னு அர்த்தம். இயேசுவின் ரத்தம் பாதி உங்களை ஆசாரியனாக்கிட்டு பாதி ராஜாக்களாக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் முழுமையாக்கிறோன்னே. அப்படி ஏதாவது பைபிள்லாம் போடுங்கப்பா, வேணா பாக்குறோம். அப்படி சட்டைகள்லாம் கொடுக்கணும், பாருங்க செய்யுங்க பார்ப்போம். எவ்வளவு மோசடி பார்த்தீங்களா? தமது அழகா போட்டிருக்கு வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு. வெளிப்படுத்தல் 5ஆவது அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. 5ஆவது அதிகாரம் 13 நினைக்கிறேன். அதுல பாருங்க, அதுலயும் எங்களை ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்கள் ஆசாரியர்களாக்கினு சொல்றார். வெளிப்படுத்தல் 5ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது 10ஆம் வசனத்தை பாருங்க. 9:10 வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினி. பாட்டே பாடிட்டாங்க, பாட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் பிரசங்க ரெடி பண்ண என்ன எவ்வளவு கஷ்டமாக போகுது பிரியமானவர்களே.
இதுதான் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் நிலைநிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். குத்துவிளக்கு சபையை குறிக்கதான், சபையின் தலையாகிய கிறிஸ்துவ காண்பிக்கிறது அந்த அபிஷேகம். அப்ப இந்த 2 பேரை ஏன் காமிக்கிற அப்படின்னா, ராஜாக்கள், ஆசாரியர்கள். இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் கடைசி காலத்தில் வெளிப்பட போற தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் இதற்கு அடையாளமாகவே வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்ப வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அங்க சகரியா 4:11, இங்க வெளிப்படுத்தல் 11:4 மாத்திக்கங்க. அப்படி இது முன்னால இப்படி ஞாபகம் வச்சுக்கிடும். அப்படி அப்போ இந்த 2 வேற ஆண்டவர் இங்க காண்பித்து கொடுக்கிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்போ புது உடன்படிக்கையின் சபையானது இந்த அபிஷேக தைலம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்களா? அந்த குத்து விளக்குல தான் வடிஞ்சிட்டே இருக்கு, அகல்ல இருந்து தான் வடியுது. அப்போ சபை, அதுல இருந்து இந்த 2 ஒலிவ மரங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒன்று ராஜாக்கள், இன்னொன்னு ஆசாரியர்கள். இந்த ஸ்தானத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அப்ப அன்னைக்கு அபிஷேகத்தையில யாருக்கு தான் பிரத்யேகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு? ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும். ஆசாரியர்களுக்கு பிரத்யேகமா தைலம், ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது. அப்ப நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிட்டோம். அப்ப இனிமே நமக்கு அபிஷேகம் வேணும்னா அப்ப எதுக்கு? ராஜாதி ராஜாவாகிறதுக்கா? ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியர் ஆகிறதுக்கா? தேவனுடைய இடத்துக்கு போயிடாதீங்க. மிஞ்சின நீதிமானா இருந்துட வேண்டாம். வசனத்தை நாம் விசுவாசிப்போம். கடைசியா இன்னும் எத்தனை 4 தானே இருக்கு. இந்த 4 நான் துரிதமா சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஏன்னா 4 மணி ஆகக்கூடாது. அதுக்குள்ள இந்த 4 நான் முடிச்சிருந்தேன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப எத்தனாவது? 7வது பார்க்க போறோமா? 7வது பறக்கிற ஒரு விஷயம். சகரியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அதுல இது எல்லாமே இது துரிதமா பார்த்துடலாம், இதுதான் சொல்றேன். அதுல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். முதல் வசனத்துல பார்க்கிறோம், இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன் அப்படின்னு சொல்றார். 2வது கவனிங்க, அடுத்த அடையாளம். இது 8வது. 10ஆம் வசனத்துல மன்னிக்கவும், 7ஆம் வசனத்துல மரக்காலின் நடுவில் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தா. அப்ப அந்த 7வது தரிசனத்தை வந்து எப்படி வச்சுக்கோங்கன்னா, 6வது மன்னிக்கவும், 7வது புஸ்தக சுருள், 7வது பறக்கிற ஒரு புஸ்தக சுருள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. 8வது மரக்காலில் ஒரு ஸ்திரீ, மரக்காலில் ஒரு ஸ்திரீ. இதை மறந்துடாதீங்க. இப்ப இந்த 2 தரிசனங்களையும் நான் கொஞ்சம் சுருக்கமா பகிர்ந்து கொள்றேன். இந்த 2மே என்ன அப்படின்னா, அடைய போகிற, அதாவது ஆக்கினை தீர்ப்பு, பாவிகள் அடையக்கூடிய, புறஜாதியார் அடையக்கூடிய, புறஜாதியாருடைய தேசத்தார், புறஜாதியரின் தேசத்தார் அடையக்கூடிய தண்டனைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த 2 ஏன் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா, இந்த பறக்கிற ஒரு புஸ்தக சுருள பாருங்க, ஒரு பக்கம் ஒரு தீங்கு எழுதப்பட்டிருக்கு, சாபங்களும் தீங்குகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்களும் நானும் அங்கே கவனிக்க முடியும். அதான் அந்த 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இது பூமியின் மீதுங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதில் ஒரு பக்கத்தில் இருக்கிறபடி அழிக்கப்படுவான், ஆணையிடுகிற எவனும் அதில் மறுபுறத்தில் இருக்கிறபடியே என்ன செய்வான்? அழிக்கப்பட்டு போவான். அதனாலதான் 4ஆம் வசனத்தை சொல்றார், திருடன் பொய் ஆணையிடுறவன். திருடு, அதாவது திருட்டு பொய், களவு பொய். அப்போ இன்னைக்கும் பாருங்க, புறஜாதிகள் சொன்னோன்னா நீங்க வேற எங்கேயும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை அறிந்து கொண்டோம் என்கிற போர்வையில இருந்து கொண்டு பொய் சொல்லி கொண்டு திருடி கொண்டு இருக்கிறவர்களும் திருடர்கள் தான். அவர்களும் என்னதான் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப முடியாது. இன்னைக்கும் சபைங்கிற பெயர்ல காணிக்கையை திருடிக்கொண்டு அல்லது பொய் பேசிக்கொண்டு பார்க்காததை பார்த்த மாதிரி, பார்த்ததை பார்க்காதது மாதிரி பேசுகிற அவர்கள் எல்லாருமே தண்டனைக்கு உரியவர்கள். அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாம் எதை காமிச்சு கொடுக்காருன்னா, புறஜாதிகள் மேல் வரக்கூடிய சாபத்து குறித்து பேசுறாரு. அப்ப உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய வாக்கியங்களை 2 விதமா நீங்க பார்க்கணும். ஒண்ணு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இன்னொன்று அவர் ஆக்கினை தீர்ப்பு செய்தல். தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிற விதம். இன்னொரு கூட்டம் அழிக்கப்படுற கூட்டம். அப்போ இந்த தரிசனங்கள்ல நான் 2 கோணத்தையும் பார்க்கணும். நான் ஒழுங்கா கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு நான் உட்படுவேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு, எனக்கு மதிலா இருக்கிறா. இன்னொரு பக்கத்துல இருக்கு, நான் என்னைக்கு நான் கீழ்ப்படியாம பொய், திருட்டு, களவு திருட்டுத்தனம் இருக்கு பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கணும், அன்னைக்கு வசம் மாட்டிக்கிடுவேன். சில பேருக்கு இங்க இருந்து நல்ல பவ்யமா இருந்த மாதிரி இருப்பாங்க, எண்ணங்களும் சிந்தைகளும் கரப்பட்டுதான் இருக்கும். இதுதான் திருட்டுத்தனம், ஒரு விதமான திருட்டுத்தனம், பொய். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாபத்துக்குரியது, அது அழிவுக்கு எத்தனமானது. அதனாலதான் மரக்கால்ல ஒரு ஸ்திரீ வைக்கப்பட்டீங்களா. அடுத்த தரிசனம் எதை காண்பிக்க அப்படின்னு கேட்டா, உண்மையாவே பிரியமான, மரக்கால் என்பது வியாபாரத்தை குறிக்கும். பொதுவா மரக்கால் அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது, ஸ்திரீன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு அக்கிரமக்காரியாவே அவர் அறியப்பட்டிருக்கிறார்.
இது எங்க கொண்டு போகப்படுதுன்னா சினையா தேசத்துல கொண்டு போய் வைக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அதிகாரத்தினுடைய முடிவுல நம்ம பார்க்கும்போது இது எங்க போய் சேருதான்? 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த மரக்கால், இவர் மரக்காலை எங்கே கொண்டு போகிறாள்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சினையா தேசத்தில் அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையில வைக்கப்படும் சொல்றார். இதுவும் அழிவுக்கு எத்தனமானதுதான். சினையார்னா என்ன தேசம்? பாபிலோன் தேசத்தை தான் சினையா தேசம் இங்க போட்டிருக்கு. நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. சினையார் தேசத்துக்கு பாபிலோன் தேசத்துக்கு இன்னொரு பேர் தான் சினையார். ஒரு சந்தேகம் இருந்தா நீங்க வெளிப்படுத்தல் மன்னிக்கும் ஆதியாமம் 10வது அதிகாரத்துக்கு வரும்போது, ஆதியாமம் 10வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. ஆதியாமம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல். 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல். அதனாலதான் அதுக்கு பேர் பாபிலோன் பேர் வந்துச்சு. ஆரம்ப பேர் என்ன தெரியுமா? சினையார் தான். அந்த சினையார் தேசத்துல பாபேல்ங்கிற ஒரு இடத்துல இவர் கோபுரம் கட்டினாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் பாபேல் கோபுரம் சொல்றாங்க. அடுத்த அதிகாரம் 11வது அதிகாரத்துல அவங்க சினையார் தேசத்துல தான் பாருங்க. 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அங்க பாபேல்ங்கிற ஒரு இடத்துலதான் இவங்க ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் பாபேல் கோபுரம் வந்தது. அப்ப சினையார் தேசத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? பாபிலோன். பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறது அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தண்டனைக்கு உரியது. மரக்கால் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியணும். வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18 நோட் பண்ணிக்கங்க. 17 மற்றும் 18ல வாணிபம் செய்தவர்கள், கப்பல் துறையில் உள்ளவங்க, வாணிபம் செய்தவர்கள், தொழில் செய்தவர்கள் அத்தனை பேரும் நஷ்டப்பட்டு என்ன சொல்லிக்கிட்டாங்க? ஐயையோ நாம் அழிக்கப்பட்டு போனோம், ஐயையோ நாம் என்ன ஏமாந்துட்டோம்னு சொல்லி கத்துறாங்களா இல்லையா? இருக்கா இல்லையாமா? இருக்கு. யாரை நம்பி மோசம் போனாங்க? பாபிலோனை நம்பி மோசம் போனாங்க. வர்த்தக துறை எல்லாம் சரிந்து விழுந்துரும் அப்படிங்கிறத தான் மரக்காலில் ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறத வெளிப்படையா பேசுறார். அந்த காலத்துல வர்த்தகத்துக்கு, அதாவது வியாபாரம் தொழில் அப்படின்னாலே எதைதான் காமிப்பாங்க? மரக்கால். மரக்கால்ங்கிறது தெரியும், அளக்கிறது, ஒரு படி மாதிரி உலக்கு நம்ம சொல்றோமே, அதுதான் அந்த காலத்துல மரக்கால்னு வச்சிருந்தாங்க. அப்ப மரக்கால் அளந்து போடுவாங்க. இதுதான் வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப மரக்கால்ல ஒரு ஸ்திரீயை கட்டி எங்க கொண்டு போறாங்க? சினையார் தேசத்துக்கு அது போகுது. அப்போ இது எது காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க பிரியமானவர்களே, இது பாபிலோன், அதாவது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அந்த ஸ்திரீ அக்கிரமக்காரி அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படித்தானே? அந்த சகரியால நாம் பார்க்கிறோம், அவள் அக்கிரமக்காரியாம். பாருங்க, சகரியா 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 8, அப்பொழுது அவர் இவள் எப்படியா? அக்கிரமக்காரி, அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டி அதன் வாயில் போடுங்க. ஏன் இது அங்க போகுதுன்னா, இது எல்லாமே ஞான அர்த்தமா உள்ளது. அதனாலதான் விழுந்தது பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது. அவள் வேசிகளின் அது வேசிகளின் குடியிருப்பும். அப்ப எல்லா அருவருப்புகளுக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் இருக்கு பார்த்தீங்களா? 18:5, 17:5, 17:5, 17:5 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரியமானவர்களே, இது சினையார் தேசத்துல ஸ்தாபிக்கும். அப்போ இந்த சினையார் தேசத்துல தேசமாகிய பாபிலோன் தான் சகல ஜனங்களுக்கும் வாணிபத்துக்கு தலைமை. சகல ஜனங்களின் வாணிபத்துக்கும் தொழில் துறைக்கும் இதுதான் தலைமை. அப்போ தேவ பிள்ளைகள் இவைகளில் சிக்கிடக்கூடாது. அதனாலதான் ஒருவனும், அதான் அன்று சொல்றாரு, விளக்கு தண்டை கொளுத்தி, விளக்கை கொளுத்தி ஒருவனும் அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்காம எதுல வச்சிடக்கூடாது? விளக்கு தண்டை தான் வைக்கணும். எதுல வச்சிடக்கூடாது? மரக்காலில் வைக்க, மரக்காலுக்கு கீழே வைக்கக்கூடாது. மரக்காலுங்கிறது வியாபாரத்தை குறிக்கி, பிஸ்னஸ் சொல்லி அந்த அனலை அணைச்சிடக்கூடாது. கட்டலுக்கீழையும் வைக்கக்கூடாது, அது சொகுசான அனுபவம், அதுலயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி சபை பிரகாசிக்கணும் தான் தேவன் சொல்றார். அதுல மரக்காலுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்திரீ நமக்கு எதுக்கு அடையாளமா இருக்கிறான்னா, நாமும் என்ன செய்யக்கூடாது? தொழில் அப்படிங்கிறதுல தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. தேவனை உறுதியை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கடுத்து கடைசி சொல்லப்படுற 2 தரிசனங்கள்ல நான் ஏற்கனவே தெளிவா சொன்னதுனால நான் அதை துரிதமா சொல்றேன். அது 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 9வது தரிசனம் என்னவென்றால், 4 குதிரைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. 4 குதிரைகள். நான் எதுக்காக கடைசி நாளையும் கொஞ்சம் துரிதமா போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நியாய தீர்ப்பு குறித்தது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, ஜனங்கள் மேல ஆண்டவர் செலுத்துகிற நீதியான தீர்ப்புகளை காண்பிக்கிறது. அதனாலதான் பாருங்க, இந்த 4 ரதங்களை குறித்து பார்க்கிறோம். 4 ரதங்கள். இதான் 9வது தரிசனம். 10வது தரிசனம் என்ன அப்படின்னா, அதாவது முடிசூட்டப்படும் யோசுவா, இப்படி குறிச்சுக்கங்க. 10வது தரிசனம் என்ன? முடிசூட்டப்படும் யோசுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீடம் தரிப்பிக்கப்படும் யோசுவா, முடிசூட்டப்படும் யோசுவா. இப்போ 4 தரிசனங்கள், அதாவது 4 ரதங்களை குறித்து இங்க பார்க்கும்போது
இந்த 4 ரதங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த ரதத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அது போகிற இடத்தை பார்த்தா அது எங்க போகுதுன்னா 2 பர்வதங்களுக்கு நடுவா தான் போகுது. 6வது அதிகாரம் முதல் வசனத்துல. அப்ப அது என்னது காமிக்குன்னா வெண்கல பர்வதமா இருந்ததாம். பொதுவாவே வெண்கலம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வெண்கலம் வேத மொழியில எதைத்தான் காண்பிக்கும் நமக்கு? நியாய தீர்ப்பு குறிக்கும். அதனாலதான் வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை செய்து கம்பத்தின் மேல தூக்கி வைக்கிறது. இது எதை குறிக்குன்னா ஆக்கினை தீர்ப்பு அடைவது. அப்ப சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வாசிக்கிற அர்த்தம் என்ன? அப்ப அன்னைக்கு வெண்கல சர்ப்பத்தின் உருவம் தான் மாட்டி அங்க தொங்க விடப்பட்டது என்று சொல்லி நீங்களும் நானும் என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப ஒரு கம்பத்தின் மேல வெண்கல சர்ப்பத்தின் உருவம் தொங்க விடப்பட்டிருக்கு. அப்ப வெண்கலம் அப்படின்னாலே வேதாகமத்தின் அடிப்படையில் அது நியாய தீர்ப்பு குறிக்கிறது. வானத்தை ஒரு வெண்கலமாக்குறேன்னு சொல்றாரு. அது ஒரு சாபம், அது நியாய தீர்ப்பு குறிக்கி. அப்போ அந்த வெண்கல பர்வதங்களுக்கு நடுவே, வெண்கல பருவத்தை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. கல் பருவத்தை தான் பார்த்திருக்கோம். ஆனா வெண்கல பருவத்தின் வழியா வர்ற அந்த 4 ரதங்கள். அப்ப இதைத்தான் நம்ம வெளிப்படத்துல பார்க்கும்போதுமே வெளிப்படத்துல 4 இப்ப ரதம் மட்டும் இல்ல, குதிரையும் அங்க காமிக்கிறார். கருப்பு நிற குதிரை, சிவப்பு மஞ்சள் நிற குதிரை எல்லாம் காமிக்கும் போது ஒரு குதிரைக்கு நீங்க வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா வெளிப்படுத்தல் 6, சகரியா 6. வெளிப்படுத்தல் 6 துவக்கத்திலிருந்து பார்க்கலாம். சகரியா 6 துவக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒன்று மரணம் என்று பெயர், இன்னொன்றுக்கு பஞ்சம் என்று வரும். அப்படித்தானே வருது. இப்படி ஒருத்தருக்கு பின்னால மரணனே எழுதியிருக்கு. இப்படி எல்லாமே நியாய தீர்ப்பை காண்பித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஆண்டு சொல்லி முடிக்கிறது என்ன தெரியுமா? இடையில இந்த 3ஐயும் பார்த்தோம், நியாய தீர்ப்பு. கடைசி ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, கிரீடம் தரிப்பிக்கப்படும், அதாவது முடிசூட்டப்படும் யோசுவா. முடிசூட்டப்படுதல்ல தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற காரியங்கள் மீண்டும் வருகிறது. ஆக முதல் 6 அதிகாரங்கள்ல தான் இந்த தரிசனங்கள் 10 தரிசனங்களை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது பாருங்க, 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கு யோசுவா முடிசூட்டப்படுகிற மேன்மையான அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த முடிசூட்டப்படுகிறதுல தான் நம்முடைய ராஜாதி ராஜா தாவீதுடைய சிங்காசனத்துல மகிமை பொருந்தினவராய் என்றென்றைக்கும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இங்கேயும் இதை குறித்து நான் காலையில் அதிகமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டதுனால நான் இதோட நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, கடைசியில ஏன் இந்த முடிசூட்டப்படும் யோசுவாவை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, தரிசனத்துல எப்பவுமே ஆண்டவர் கிறிஸ்துவோடு ஆரம்பித்து கிறிஸ்துவோடு என்ன செய்யறார்? முடிக்கிறார். அப்ப கிறிஸ்துல ஆரம்பிச்சு கிறிஸ்துவோடு முடிக்கிறார். முதல் பகுதியில சபையை கட்டுகிறதுக்கு ஏதுவா அவர்கள் மேல் இறங்குகிற தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். சபைக்கு ஆதரவாக இருக்கிற, பாதுகாப்பா இருக்கிற நபராக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். 2வது, அவர் ஜனங்கள் மேல நியாய தீர்ப்பு செய்கிறவரை வெளிப்படுத்துகிறார். முதல்ல தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கார். கடைசி என்ன அப்படின்னா, அவர் முடிசூட்டப்படுகிறதை காண்பிக்கிறார். அப்ப முடிசூட்டப்படுதல் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஆசாரியராயும், அவர் பிரதான ஆசாரியராயும் ராஜாவாகவும் வீற்றிருக்கிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை நாம் மறந்து விட வேண்டாம். பிரியமானவர்களே, நம்ம நீ கேட்கிற இந்த சத்தியங்கள் எல்லாமே பாருங்க, எல்லாமே புது உடன்படிக்கையின் சத்தியத்தை நமக்கு தெள்ள தெளிவாக காண்பித்து கொடுக்கிற அற்புதமான வாக்கியங்கள். அவரும் ராஜாதி ராஜாவாய் முடிசூட்டப்பட்டவராய் சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பார். அதைத்தான் அழுத்தம் கொடுக்கார். உண்மைதானே? சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பார்னு சொல்றார். அப்போ அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற நாள் ஒரு நாள் வரப்போகுது. இப்போ வீற்றிருக்கிறார். சிங்காசனம் போடப்படும், அங்கே வலது பக்கத்தில் நிற்போர், இடது பக்கத்தில் நிற்போர் என்று சொல்லும் போது ஒரு பெரிய நியாய தீர்ப்பும் இருக்க போகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். இவ்விதமா சபை தரிசனங்களை அடைந்திருக்க வேண்டும் என்பதற்காக, இவ்விதமான வெளிப்பாடுகளை இந்த தரிசனங்கள் மூலமாய் பெற்றிருக்க வேண்டும் என்பதை தேவன் தெள்ள தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். நாம் பார்த்து இந்த 10 தரிசனங்களுடைய ரத்ன சுருக்கத்தை சொல்றேன். 2 பகுதி தான். ஒன்று, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற அவருடைய பிள்ளைகளை தேவன் அவர்களை கட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, தேவனை விட்டு விலகுகிற துன்மார்க்கரான புறஜாதிகளை தேவன் அழிவுக்குட்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த ஒட்டுமொத்த தரிசனங்கள், 10 தரிசனங்களுடைய உள்ளடக்கம், ரத்தின சுருக்கம் இதுதான். நாம் எந்த இடத்துல நிற்க போகிறோம்? சிங்காசனத்துல மகிமை பொருந்தினவராய் அவர் வெளிப்படுவார் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற கடைசி தரிசனத்துல. இதைத்தானே மத்தியிலிருந்து சுவிசேஷம் 25வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்றாரு, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கும் போது வலது பக்கத்தில் நிற்போர், இடது பக்கத்தில் நிற்போர் என்று சொல்றாரு. இதை குறித்த தரிசனங்களை இப்பொழுது நாம் கேட்டோமே, நாம் இங்கே நிற்க போகிறோம். முதலாவது காண்பிக்கப்பட்ட சபையினுடைய லட்சணத்துக்குள்ளே நாம் நிற்போமா?
சபையினுடைய மேன்மைக்குள்ளாக நாம் நிற்க போகிறோமா, அல்லது அழிவை கண்டடைய போகிற அழிவுக்கு எத்தனமான புறஜாதிகளுடைய கூட்டத்துக்குள்ளே இருக்க போகிறோமா? தீர்மானிப்போம். நம்ம இருக்க இடத்துல நம்மை தாழ்த்தி தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம முடிப்போம். நம்ம அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த உம்முடைய வேத வாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர், நீர் எவ்வளவு நல்லவராய் எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா. எங்கள் எவ்வளவு போதுமானவராய் நீர் இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் பட்சமாய் நீர் பேசினீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் புது உடன்படிக்கையின் சபையும் இவ்விதமாகவே நீர் வடிவமைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், இன்றைக்கும் எங்களுக்கு 2 காரியங்களை காண்பிக்கிறீரே. ஒன்று, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ பாதை, என்னோட மரணத்துக்கு ஏதுவான மரண பாதை. அது அழிவுக்கு எத்தனமானது. ஆண்டவர், நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்லுகிறபடி, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு 2 கூட்டத்தை நாங்கள் பார்த்தோமே. ரட்சிக்கப்படுகிற கூட்டம், கோபாக்கினையிலே பங்கடைகிற கூட்டம். தேவனே, எங்களை நீர் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கென்று எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய், வெகு உண்மை உத்தமத்தோடு நடக்க உதவி செய்யுங்க. பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை நாங்கள் பார்க்கும்போது, மரக்காலிலே வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவள் ஒரு ஈய மூடிய வச்சு அந்த மரக்காலை மூடிட்டாங்க. அவள் வெளியே முடியாது, தப்ப முடியாது என்பதை காண்பித்து கொடுக்கிறீரே. தகப்பனே, அக்கிரமக்காரியாகி அந்த ஸ்திரீ முழுவதும் பாழாய் போகிறாளே. அவளுடைய இடம் பாழாய் போகிற பாபிலோன். பரிசுத்த தேவனே, அதுக்குள் அங்கு அது உள்ளே நாங்கள் போய்விடக் கூடாதப்பா. ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நடப்பித்து கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.